இதுவரைக்கும் மலேசியாவில் இல்லாத அளவுக்கு ஹோட்டல் ரூம்ஸ், ஸோ வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லா ஹோட்டல் ரூம்ஸும் வந்து புக் பண்ணப்பட்டிருக்கு. வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து போயிருக்காங்க. அண்ட் வந்து ஃபுட்டு வந்து பற்றாக்குறைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு, ஸோ அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த ஸ்டேடியத்தை சுற்றி வந்து 3 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல் டிராஃபிக் ஜாம். இந்த டிராஃபிக் ஜாமுக்கு நடுவில் தான் வந்து விஜயை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஸோ தளபதி விஜயை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ரோடையே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ரோடு இதுவரைக்கும் 2 தடவை தான் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் முதல் தடவை யாருக்கு அப்படின்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் வர்றதுக்காக அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் நேற்று தான் வந்து அந்த ரோடை வந்து போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்புறம் தளபதி விஜய்க்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,25,813 பேர் வந்து அங்கே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் தகவல் வந்து வருது. 1,25,000 பேர் வந்து இதுவரைக்கும் மலேசியாவுக்குள்ளே எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் உள்ளே போனதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. அடுத்ததாட்டு வந்து சவுண்டு, ஸோ டெசிபல் சவுண்டு வந்து நம்ம ஐபிஎல்லாம் வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 143 டெசிபல் அளவுக்கு வந்து சவுண்டு வந்து அங்கே வந்து கேதர் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோ மக்கள், ஸோ ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு சவுண்டு வந்து குறையலை அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள் இருக்குது. ஸோ அண்ட் விஜய், ஸோ தளபதி விஜய் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் குட்டி ஸ்டோரி. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் குட்டி ஸ்டோரி வந்து அரசியல் ரீதியாக சொல்ல மாட்டார் அப்படின்னு. பட் அரசியல் கலந்த குட்டி ஸ்டோரி இந்த ஒரு இடத்துல இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆட்டோவில் ஏறிட்டு வந்து ஆட்டோக்காரரை இறக்கி விடுறப்போ வந்து ஓகே, ப்ரெக்னென்ட் லேடி வந்து மழையில் நனையக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு கொடையை கொடுக்குறாரு. கொடையை வந்து போகிறப்போ ஒரு அம்மா வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ மழையில் நனையாமல் இருக்கிறது வயசான ஓல்டு மேன். ஸோ வந்து அவருக்கு அந்த கொடையை வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடி கொடுத்துட்றாங்க. அவர் நேராக போகிறப்போ வந்து ஒரு பூக்காரம்மா வந்து மழையில் நனைஞ்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பூக்காரம்மாட்ட அந்த கொடையை கொடுக்குறாரு. அந்த பூக்காரம்மா வந்து போகிறப்போ ஸ்கூல் முடிஞ்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து மழையில் நனைஞ்சிரும் அப்படின்றதுக்காக அந்த கொடையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை நேராக வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ குழந்தை மழையிலே நனைஞ்சிட்டு வருமே அப்படின்னு. அந்த அப்பா யார் அப்படின்னா வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோமோ, ஸோ நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கே வந்து திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கலந்தது தான். ஸோ இதை நம்ம வந்து அரசியலாகவும் வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் அவருக்கு பண்ண விஷயத்தை அவர் நமக்கு தரப்போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் குட்டி ஸ்டோரி. And second,